வணக்கம். அனைவருக்கும் வசந்தம் தொலைக்காட்சியின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொறுப்புடனும் பொதுநலத்துடனும் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் அப்துல் மஜீத் ஜசீம். முதலில் இன்றைய செய்திகளின் தலைப்புச் செய்திகள். உலகத்தாருடன் இணைந்து இலங்கையர்களும் 2023 வரவேற்றனர். புதிய ஆண்டு தீர்க்கமானது, ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு. பிணை வழங்கப்பட்ட கஞ்சிப்பான இம்ரான் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றாரா? மின்சார பிரச்சினை ஏற்படுவதற்கு முன்னர் 69 லட்சம் மக்கள் செய்யவிருக்கும் விடயம். யுக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி புத்தாண்டை கொண்டாடினார் புட்டின். பல எதிர்ப்பாளர்களுக்கு மத்தியில் இலங்கையர்களுக்கும் உலக மக்களுக்கும் புத்தாண்டை வரவேற்று இன்று மகிழ்ந்தனர். காலிமுகத்திடல் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் புத்தாண்டை வரவேற்பதற்கான நிகழ்வுகள் பல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. ஒவ்வொரு வருடத்தையும் போன்றும் இவ்வருடமும் புத்தாண்டை வரவேற்பதற்காக அதிகளவான மக்கள் காலிமுகத்திடலில் கூடியிருந்தனர். நேற்றிரவு பொழுதில் காலிமுகத்திடலில் மக்கள் நிரம்பியிருந்தனர். மகிழ்வோடு அவர்கள் புத்தாண்டை கொண்டாடியதை காண முடிந்தது. கொழும்பு நகரின் சகல இடங்களும் மின் விளக்குகளினால் அலங்கரிக்கப்பட்டிருந்ததோடு தாமரைக்கோபுர வளாகத்தில் இடம்பெற்ற வானவேடிக்கை பட்டாசு கொளுத்தும் நிகழ்வு அனைவரது உள்ளத்தையும் கவர்ந்தது. இதேவேளை நாட்டின் பிரதான நகரங்கள் அனைத்திலும் புத்தாண்டை வரவேற்கும் கொண்டாட்டம் இடம்பெற்றது. பல வருடங்களின் பின்னர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பெந்தோட்ட சுற்றுலா வலயத்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இணைந்தனர். ரஷ்யா, யுக்ரைன் மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அதில் இணைந்தனர். 2023 ஆண்டு புதுவருட உதயம் முதலில் நிகழ்ந்தது. பசிபிக் சமுத்திர வலய நாடுகளான கிரிபதி, செமோவா மற்றும் டொங்கா ஆகிய நாடுகளிலாகும். அந்நாட்டு மக்கள் மிக கோலாகலமாக புத்தாண்டை வரவேற்றனர். இலங்கை நேரப்படி நேற்று மாலை 4:30 மணியளவில் நியூசிலாந்தில் புத்தாண்டு மலர்ந்தது. ஆஸ்திரேலியா, ஜப்பான், வடகொரியா, தென்கொரியா, இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளில் வானவேடிக்கை களியாட்டங்களோடு புத்தாண்டை வரவேற்கும் நிகழ்வுகள் இடம்பெற்றன. துபாயில் உள்ள உலகின் மிக உயரமான கட்டிடமான புர்ஜ் கலிஃபா கட்டிடம் புத்தாண்டை வரவேற்கும் முகமாக மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. யுத்த மோதல்களுக்கு மத்தியிலும் ரஷ்யா மற்றும் யுக்ரைனிலும் புத்தாண்டை வரவேற்கும் கொண்டாட்டங்கள் இடம்பெற்றன. கென்யா, உகண்டா, எகிப்து உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளிலும் புத்தாண்டை வரவேற்கும் நிகழ்வு மிக கோலாகலமாக இடம்பெற்றது. இதேவேளை 2023 புத்தாண்டு கொண்டாட்டத்தை நிறைவு செய்து பின்னர் 2022 ஆண்டில் பயணித்த விமானம் தொடர்பாக பிளைட் ரேடார் இணையதளம் தகவல் வெளியிட்டுள்ளது. யுனைடெட் ஏர்லைன் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான UA858 விமானம் தென்கொரியாவின் சியோல் நகரிலிருந்து இன்று அதிகாலை 12:16 மணிக்கு பயணத்தை ஆரம்பித்த குறித்த விமானம் நேற்று அதிகாலை பிற்பகல் 5:23 அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு சென்றது. இதற்கு காரணம் தென்கொரியாவை விட 17 மணித்தியாலங்கள் தாமதித்தே அமெரிக்காவில் சூரியன் உதயமாவதாகும். அதற்கமைய சற்று முன்னர் அமெரிக்காவிலும் புத்தாண்டு மலர்ந்தது. நியூயார்க்கில் ஒன்று கூடிய அமெரிக்க மக்கள் புத்தாண்டை வரவேற்கும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். உதயமான புத்தாண்டு இலங்கையின் பொருளாதாரத்தின் புதிய திருப்புமுனையை ஏற்படுத்தும் தீர்மானமிக்க வருடமாக இருக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். புத்தாண்டை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
புத்தாண்டில் புதிய சிந்தனைகள், திடமான நோக்கு என்பவற்றுடன் எண்ணங்களை புதுப்பித்துக் கொள்ள இது ஒரு சந்தர்ப்பமாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். எண்ணிலடங்கா சிரமங்கள், நிச்சயமற்ற சூழ்நிலைகள், ஏமாற்றங்களுடனான ஒரு வருடத்தை நிறைவு செய்து நாம் 2023 எனும் புதிய ஆண்டுக்குள் காலடி எடுத்து வைக்கின்றோம். முன்னெப்போதும் இல்லாதவாறு நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார வீழ்ச்சிக்கு மத்தியில் நம் அனைவர் மீது சுமத்தப்பட்டுள்ள பாரிய சுமை மற்றும் பெரும்பாலானோர் சந்தித்த பின்னடைவு ஆகியவற்றை நான் நன்கறிவேன். எனினும் நாம் ஏற்கனவே நெருக்கடியான நிலையை கடந்துவிட்டதாக கருதுகிறேன். 2023 எனும் புதிய ஆண்டு நாட்டின் பொருளாதாரத்தில் ஒரு புதிய திருப்புமுனையை குறிக்கும் தீர்க்கமான ஆண்டாக இருக்கும். நாட்டில் உள்ள பெரும்பான்மையான இளைஞர்கள் தற்போதுள்ள அரசியல் முறைமையில் மாற்றம் வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த கோரிக்கையை புறக்கணிக்க முடியாது. எதிர்வரும் தசாப்தத்திற்கு வளமான இலங்கையை கட்டியெழுப்ப உத்தேசித்துள்ள சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் சீர்திருத்தங்களை நாம் அவசரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இவ்வேலை திட்டத்தில் நாட்டை முன்னிலைப்படுத்தி அர்ப்பணிப்புடன் செயல்படுபவர்களுக்கும் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டு வரும் தீர்க்கமான ஆரம்ப நடவடிக்கைகளுக்காக பொறுமையுடனும் தைரியத்துடனும் காத்திருந்த அனைத்து இலங்கை மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இவ்வருடம் வெற்றிகரமான வருடமாக இருக்க வேண்டும் என வாழ்த்துவதாகவும் ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பிரதமர் தினேஷ் குணவர்தனவும் தனது புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியை வெளியிட்டுள்ளார். பல சவால்களுக்கு மத்தியிலும் மிகச்சிறந்த நாட்டை கட்டியெழுப்ப அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக சகலரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். விசேடமாக உணவு பாதுகாப்பு மற்றும் கிராமிய பொருளாதார புனர்வாழ்வுக்கு முக்கியத்துவம் அளித்து ஏனைய சகல பிரிவுகளையும் சரியான முறையில் செயற்படுத்த சகலரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டுக்காக வாழ்த்துச் செய்தியை அனுப்பியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இருள்மறையும் வெற்றிக்கான பாதையை தெளிவுபடுத்தும் தீர்க்கமான மற்றும் வெற்றிகரமான ஆண்டாக இது அமைய பிரார்த்திப்போம் என குறிப்பிட்டுள்ளார். பல சவால்களுக்கு மத்தியில் இலங்கை புது வருடத்திற்கு முகம் கொடுக்கிறது. நாட்டை புதிய பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதோடு அதற்கான வேலை திட்டங்கள் தொடர்பில் புதிதாக சிந்திக்க வேண்டும் என புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார். ஒரு இனம் எனும் எண்ணப்பாட்டில் சகலரும் செயற்பாடுவார்களாக இருந்தால் புது வருடத்தில் எதிர்பார்த்த இலக்கை இலகுவாக அடைய முடியும் என அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயகர் ஆதி சங்கைக்குரிய வரக்காக்குட ஸ்ரீ ஞானரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு வாழ்த்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு கண்டி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்ரீ தலதா மாளிகைக்கு மத வழிபாடுகளுக்காக அநேகமான மக்கள் வருகை தந்திருந்தனர். அதேபோல் நாட்டின் ஏனைய முக்கிய பௌத்த விகாரைகளுக்கும் புத்தாண்டில் ஆசீர்வாதம் பெறுவதற்காக அதிகளவான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்திலும் நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆசி வேண்டி விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இந்து பக்தர்கள் இதில் இணைந்திருந்தனர். மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் மறை மாவட்ட ஆயர் பொன்னையா ஜோசப் ஆண்டகையின் தலைமையில் புத்தாண்டை வரவேற்கும் விசேட நள்ளிரவு தேவ ஆராதனை இடம்பெற்றது. இதேவேளை கிழக்கிழங்கையின் மட்டக்களப்பு அமிர்தகளி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் சிறப்பு பூஜைகள் இடம்பெற்றன. பிரதம குரு சிவஸ்ரீ ஆதி சவுந்தரராஜன் குருக்கள் தலைமையில் இடம்பெற்ற வழிபாட்டில் நாட்டுக்கு சாந்தி சமாதானம் வேண்டி பக்தர்கள் வழிபாட்டில் ஈடுபட்டனர். புத்தாண்டில் ஆசீர்வாதம் வேண்டி ITN பாட்சோறு நிகழ்வும் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு வளாகத்தில் இடம்பெற்றது. மெகியுடன் இணைந்து ITN பாட்சோறு நிகழ்வு 2023 ஆண்டை வரவேற்கும் வகையில் இடம்பெற்றது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் சுதர்சன குணவர்தன மற்றும் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் பிரதி பொது முகாமையாளர்கள் மெகி நெஸ்லே நிறுவன உயர் அதிகாரிகளும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கை வாழ் மக்களுக்கும் சுயாதீன தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் கடந்த வருடத்தை மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் கடந்தோம். அடுத்த வருடத்தில் சரியான திட்டமிடல்களோடு நகர்ந்தால் நாடு என்ற வகையில் நாம் மீளெழ முடியும். அவ்விடத்தில் ஊடக நிறுவனம் என்ற வகையில் அதற்காக எமது முழுமையான ஒத்துழைப்பை நாம் வழங்குவோம். அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றேன். நாம் புதிய மாற்றத்துடன் மக்கள் மய தொலைக்காட்சி என்ற வகையில்
சகலருக்கும் சிறந்த விடயத்தை வழங்கக்கூடிய அலைவரிசையாக முன்னோக்கி செல்ல நாம் சகல திட்டங்களையும் வகுத்துள்ளோம். எமக்கு இது மிகவும் இக்கட்டான வருடமாகும். வெற்றி கொள்ள வேண்டிய பல சவால்கள் உள்ளன. அவை அனைத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு என்ற வகையில் நாம் அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம். ශක්තිය ලැබේවා සුබම සුබ අලුත් අවුරුද්දක් වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. ලැබුවා වූ 2023 மலர்ந்துள்ள புத்தாண்டு அதிர்ஷ்டமும் சக்தியை தரக்கூடிய வருடமாக இருக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். இத்தருணத்தில் இணைந்துள்ள நெஸ்லே லங்கா நிறுவனத்திற்கும் வாழ்த்து தெரிவிக்கின்றேன். இம்மோடு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் சகலருக்கும் இளைஞர்களுக்கும் மலர்ந்துள்ள புத்தாண்டு சிறந்த ஆண்டாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். වාසනාවන්ත සහ ශක්තිමත් අවුරුද්දක් වෙන්න කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා. ඇත්තටම කියන්න තියෙන්නේ විශේෂයෙන් துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் கிடைக்கக்கூடிய வருடமாக இப்புத்தாண்டு அமைய வேண்டும் எனவும் சகலரது நல்ல எண்ணங்களும் நிறைவேற வேண்டும் எனவும் பிரார்த்திக்கின்றோம். ஆரோக்கியமானதும் சுவை உணவுகளை உண்ணக்கூடியதுமான புத்தாண்டாக அமையட்டும் என நெஸ்லே நிறுவனத்தின் மேகி குழு என்ற வகையில் இளைஞர்கள் சகலருக்கும் நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ශ්‍රී ලංකා හැමෝටම අපි සුබ ප්‍රාර්ථනා කරනවා මේ අවුරුද්ද කිරියෙන් පැණියෙන් ඉතිරෙන්න කියලා. பிரபல குற்ற கும்பல் உறுப்பினராக கருதப்படும் கஞ்சிப்பான இம்ரான் இந்தியாவுக்கு வந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் இன்று செய்தி வெளியிட்டுள்ளன. போதைப்பொருள் வர்த்தகம் உள்ளிட்ட மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கஞ்சிப்பான இம்ரான் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நீதிமன்றம் அவரை பிணையில் விடுவித்தது. இந்நிலையில் த ஹிந்து பத்திரிகை இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் கஞ்சிப்பான இம்ரான் ராமேஸ்வரம் ஊடாக இந்தியாவுக்கு வந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 25ஆம் தேதி இந்தியாவின் ராமநாதபுரம் கரையோரத்தின் ஊடாக இந்தியாவுக்குள் நுழைந்துள்ள கஞ்சிப்பான இம்ரான் மற்றும் அவரது சகாக்கள் தொடர்பில் கடும் கண்காணிப்பில் இருக்குமாறு தமிழ்நாடு உளவு பிரிவு மாநிலம் முழுவதும் உள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை அறிவித்தல் விடுத்துள்ளது. இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட கஞ்சிப்பான இம்ரான் இந்தியாவுக்கு செல்ல திட்டமிட்டு வருவதாக இதற்கு முன்னர் இந்திய உளவு பிரிவு தகவல்கள் உறுதிப்படுத்தின. கஞ்சிப்பான இம்ரான் தனது உருவ அடையாளத்தை மாற்றி தலைமன்னாருக்கு வருகை தரவுள்ளதாக அந்த உளவு தகவலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மனித படுகொலைகள் மற்றும் அச்சமூட்டும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் முக்கிய சந்தேக நபராக காணப்பட்ட கஞ்சிப்பான இம்ரான் கடந்த 2019ஆம் ஆண்டு துபாயில் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் நாடு கடத்தப்பட்டார். கஞ்சிப்பான இம்ரான் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் ஹெரோயின் மற்றும் கொக்கைன் போதைப்பொருள் விநியோகஸ்தர்களோடு நெருங்கிய தொடர்புகளை கொண்ட நபர் என தெரிவிக்கப்படுகின்றது. மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு எதிராக 69 லட்சம் மக்களிடம் கையொப்பம் பெறும் நடவடிக்கை இன்று மாத்தறையில் ஆரம்பமானது. நாளைய தினம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ள மின் கட்டண அதிகரிப்பு யோசனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 69 லட்சம் மக்களின் கையொப்பத்துடன் மனு ஒன்றை கையளிப்பதற்கான நடவடிக்கை களுத்துறை போதி மரத்திற்கு அருகில் ஆரம்பமானது. மின் பாவனையாளர்கள் சங்கம் மற்றும் சக்தி வளத்துறையை பாதுகாக்கும் குழு ஆகியன இணைந்து இதனை ஏற்பாடு செய்துள்ளன. அமைச்சர் பொது முகாமையாளர் இதன் தலைவர் ஆகியோர் 3 மாத கால பகுதிக்குள் 2வது முறையாகவும் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 69 லட்சம் பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்று மனு ஒன்றை தாக்கல் செய்யும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது. மக்களை இக்கட்டுக்குள் தள்ள முயலும் அமைச்சருக்கு எதிராகவே இன்று நாம் மனுவில் கையெழுத்து பெறுகின்றோம். இத்துடன் V55 மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது அடுத்த பிரதான செய்திகளை இன்று மாலை 6:55க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.